ஃபர்ஸ்ட் 7 கேள்வி முடிச்சாக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரியா பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் 7 கேள்வி முடிச்ச 7 கேள்வி முடிச்சுன்னா கை வைத்துங்க. ரிதா நேத்து லிட்டரேச்சர் கிளாஸ் வரலையா ரிதா? இல்ல. ம். இன்னும் 7 கேள்வி முடிக்காதாக்கள் இருக்கிறீங்க? ஆமினா, நுஹா, ஆசிஃபா, அம்ரா, ஹிக்மா, ரயான், ரீமா, ஜிமாம் Yes, sir. எழுதி முடிச்சிட்டீங்களா? 7 கேள்வி. Sir, இப்பதான் ஜாயின் ஆகிறேன். ஓகே, அவசரம் முடிங்க. சார். ரைட், பாருங்க முதலாவது கேள்வி பிள்ளைய. எனது சிரசில் சௌந்தரிய கிரீடம் சூடியதான மிதப்பு. சௌந்தரியம் என்பதன் ஒத்த கருத்து சொல்லு என்ன பிள்ளை? அழகு. 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 அழகு என்ன? அப்ப சொல்லுங்க, இது எந்த யூனிட்ல வருதுன்னு சொல்லுங்க பிள்ளை. மூத்தம்மா. மூத்தம். ரைட். சிரசு என்றால் என்ன? தலை. தலை. கிரீடம் என்ற கிரீடத்துக்கு ஒத்த கருத்து சொல்ல என்ன? முடி. முடி. ரைட், முடி. ஓகே, இப்ப இதுல வெளிப்படுகின்ற காசிமினுடைய உணர்வு என்ன? இந்த இந்த வசனத்துல வெளிப்படுகின்ற காசிமின் உணர்வு என்ன பிள்ளை? என்ன உணர்வு அவர் வெளிப்படு? ஆ? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா பெருமிதமா? பெருமை. பெருமிதம் என்ன? ரைட்.
இது யாரால இந்த பெருமிதம் அவருக்கு வந்துச்சு? மூத்தம்மா. மூத்தம்மா. மூத்தம்மாவால. Okay, மூத்தம்மாவால என்ன? Right, okay. சார் மூத்தம்மா காசிம்ல குதூகல உணர்வு வருந்தானே. குதூகல உணர்வுன்றதை பார்க்க இந்த இடத்துல அவருடைய பெருமிதம் தான். எனது சிரசில் சௌந்தர கிரீடம் சூடியதான மிதப்புன்னு சொன்னா என்ன? ரைட், எனக்கு சொல்லுங்க, இந்த இந்த மூத்தம்மா சிறுகதையுடைய ஆசிரியர் யாரு? ஓட்டமாவடி அரசாத். மூத்தம்மா சிறுகதையினுடைய களம் என்ன? களம் என்று சொன்னா எந்த இடத்தை அடிப்படையாக கொண்டு அது எழுதப்பட்டிருக்கிறதான் களம். களம் என்ன சொல்லுங்க? கிராமப்புறம். விலங்கல்ல, எல்லாரும் பேசி. கிராமப்புறம். கிராமப்புறமா களம்? இது பாஸ் பேப்பர் கேள்வி நான் கேட்கிறது. கிராமப்புறம்னு சொன்னா சரியா அந்த களம்? சொல்லுங்க அவன். நெய்தல் நிலம் என்று வரவன். மார்க் பண்ணி கொடுங்க, தெரியாட்டி எழுதி கொடுங்க. என்னண்டு வரவனும்? நெய்தல் நிலம். நெய்வேலி. நெய்தல் நிலம் என்றா எது பிள்ளைகள்? கடலும் கடல் சார்ந்த. கடலும் கடல் சார்ந்த இடம். ஓ, கடலும் கடல் சார்ந்த. ம், சரியா, கடலும் கடல் சார்ந்த நீளம். ஓகேயா? ரைட், அடுத்தது பாருங்க. விரும்புவமோ சந்நியாசம் விளம்பாய் பசுங்கிளியே, இது எதுல வருது பிள்ளைகள்? தத்தை விடுத்தூது. தத்தை விடு தூது. ரைட். இங்கு சந்நியாசம் என்பது என்ன? துறவற துறவற துறவு வாழ்க்கை. துறவற வாழ்வு என்ன? சந்நியாசம் என்றா துறவர். ரைட். தத்தை விடு தூதுட ஆசிரியர் யார் பிள்ளைகள்? தி த சரவணமுத்து பிள்ளை. ஓகே. சரவணமுத்து பிள்ளையினுடைய இலக்கிய ரீதியான மிக முக்கியமான விடயம் என்ன சொல்லுங்க? மிக முக்கியமான ஒன்று என்ன? அதாவது பெண் விடுதலை பற்றி முதல் முதலாக பாடியவர் இவருடைய. இந்த பெண் விடுதலை கருத்துக்கள் தான் பாரதி பெண் விடுதலை பற்றி பேசுவதற்கு கூட காரணமாக இருந்திருக்கிறது என்று கூட சொல்றாங்கடா. அந்த அளவு முக்கியமானவர் தான் இந்த சரவணமுத்து பிள்ளை. ஓகேயா? இவர் எங்கே இவர் எங்கே சேர்ந்தவருடைய இடம் எது? இவர் தமிழ்நாடா இலங்கையா? திருகோணமலை, இலங்கை. இலங்கை, திருகோணமலை என்ன? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. ஆடு மந்தை போல மாடு பட்டி. 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 ஓகே. அப்ப பந்தி எதை சொல்லுவோம்? பந்தி என்று பந்தி என்று சொல்றது எது? யானை பந்தி. ஓகேயா? சரியா பிள்ளை? யானை பந்தி. சரியா? ஓகே சார். ஓகே, ரைட். அப்ப சொல்லுங்க எனக்கு. குலாம்? மயில். மயில் குலாம். ஓகே, ரைட். கூட்டம்? என்னது கூட்டம்? மேகம். மான் கூட்டம். மேகம் என்ன? மேகம் கூட்டம். கூட்டம் என்ன? மேகமும் கூட்டம். ரைட். நாலாவது வினா பாருங்க. ஜனாதிபதியின் உரை இ மேகசினில் வெளிவந்தது. இ மேகசின் என்பதன் தமிழ் சொல் என்ன? மின்னிதழ். மின்னிதழ். சரியா? சொல்லுங்க பிள்ளைகள். மின்னிதழ் சரியா? ரைட், ஓகே. பின்வருவனவற்றுள் இரு திணைக்கும் பொதுவாக வரும் சொல் எது? குட்டி. தந்தை, ஊமை, தாய், குட்டி. குட்டி. அப்ப ஊமை வராதா? ஊமை வராதா?
குட்டி என்றது ஓகே. இப்ப இரு திணைக்கும் பொதுவானது. இப்ப குட்டி வந்து உயர் திணைக்கு சொல்றதா அப்படி? இல்ல. இல்லதானே? அப்ப இங்க பாலை பத்தி பேசல, திணைய பத்தி தான் பேசிருக்கு. ஆகவே எது வரும்? ஊமை. ஊமை. ரைட். ஆறாவது வினா பாருங்க. பின்வரும் வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. சங்க காலத்தில் உமணர்கள் வாழ்ந்துள்ளமையை சங்க பாடல்களில் காணலாம். உமணர்கள் ஓட்டுகின்ற உப்பு வண்டியை எண்ணுகிறார்கள் என்று பார்த்துதான் முடியாது. இந்த வசனம் எங்க பார்த்தோம் நாங்க? அற்றை திங்கள். அற்றை திங்கள்ல பார்த்தோம். என்ன? ரைட், ஓகே. இங்கு உமணர்கள் என்போர் யாவர்? உப்பு உற்பத்தி செய்யும். அல்லது உப்பு வணிகர் என்று சொல்லலாமா? விண்ணப்பத்திற்காக திகதி இன்றோடு நிறைவடைகிறது. விண்ணப்பத்திற்கான திகதி இன்றோடு நிறைவடைகிறது. இங்கு இடம்பெற்றுள்ள ஓடு உருபு ஏற்றுள்ள பொருள் என்ன? வரையறை பொருள். சரியா? வரையறை பொருள் சரியா பிள்ளை? சொல்லுங்க. பேசணும், சும்மா இருக்க கூடாது. இன்றோடு என்ற வரையறை தானே, லிமிட் பண்ணிருக்கு தானே பிள்ளை, இல்லைன்னு? வரையறை பொருள். ஓகேயா? சரியா? இப்ப யாருக்கும் இதுல இந்த ஏழு ஏழு சரியா? ஓகே ஆயிலும். ஓகே சார். ரைட். இப்ப 14 வரைக்கும் செய்யுங்க பிள்ளை. 14 வரைக்கும் செய்யுங்க.
14 வரைக்கும் முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேயா? சரியா பிள்ளைகள்? ரைட். பாருங்க, 8வது வினா பாருங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல். சரியா? என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பிறிதொரு உவமை தொடர். இப்ப விழலுக்கு இறைத்த நீர் என்பதன் ஊடாக சொல்லப்படுற விஷயம் என்ன பிள்ளைகள்? விழலுக்கு இறைத்த நீர் என்பதன் ஊடாக சொல்லப்படுற விடயம் என்ன? வீணான முயற்சி, அப்படித்தானே? பிள்ளைகள், விழலுக்கு இறைத்த நீர்ன்றது வீணான ஒரு செயல்ன்றது மாதிரி தானே அதுல பொருள். அப்ப அதுக்கு பொருத்தமானது இங்க என்ன சொல்லப்பட்டது சொல்லுங்க. காட்டிலே காட் அதாவது காட்டிலே எரித்த நிலா போல, விழலுக்கு இறைத்த நீர் போல, காட்டிலே எரித்த நிலா போல என்பதெல்லாம் அதாவது அதாவது என்ன, பொருத்தம் இல்லாதது, அதாவது பயனற்றது என்றது குறிக்குது என்ன. அப்ப புளியம் பழமும் ஓடும் போலண்டா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? ஒற்றுமை. புளியம்பழம் ஒற்றுமையா? புளியம்பழம் ஓடும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க தொடர்பு இல்லாம இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு விளங்கும், ஆனா அவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இல்லாது இருக்கும். அதுதான் சொல்லுது. காய்ந்த மாடு கம்பில் விழுந்தது போலண்டா என்ன சொல்லுது? காய்ந்த மாடு கம்பிலே விழுந்தது போலண்டா என்ன அர்த்தம்? அப்ப இப்ப பசியில் இருந்தது என்ன, கம்புல விழுந்தது போலன்ற அர்த்தம். அப்படின்னா அவ்வளவுக்கு என்ன அந்த ஆசையைத்தான் அது சொல்லுது, அவ்வளவு விருப்பத்தை. ரைட். பனையால் விழுந்தவனை மாடேறி மிதித்தான் போலன்னா என்ன அர்த்தம்? துன்பத்துக்கு மேல துன்பம். ஓகே. 9வது பாருங்க. மாணவர்கள் பாடசாலையில் அமுத விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு தயாரானார்கள். அமுத விழா எனப்படுவது 80வது ஆண்டு விழா. 80வது. அப்ப சொல்லுங்க, 75வது என்ன? பவள விழா. பவள விழா. சரியா? 25 என்ன பிள்ளைகள்? வெள்ளி விழாவா? 50 பொன் விழா. பொன் விழா. அப்ப 60 வைர விழா. இன்னொரு பேர் இருக்கு என்ன வைர விழாவுக்கு? மணி விழா. மணி விழா. ஓகேயா? ரைட். மணி விழா அல்லது வைர விழான்னா 60ஆம் ஆண்டு. உண்ணாச்சொத்து மண்ணாய் போகும் என்ற பழமொழியில் உணர்த்தப்படுவது என்ன? லோபித்தனத்தின் விளைவு. லோபித்தனத்தின், தானும் பயன்படுத்துற இல்ல என்ன பயன்படுத்தி வைக்க, உண்ணாச்சொத்து மண்ணாய் போகும். அப்ப என்ன அர்த்தம்? அதுல லோபித்தனமா இருந்தா எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை என்றது குறிக்குது. சரியா? ஓகே பிள்ளைகள், பேசுங்க பிள்ளைகள். நீங்க பேசினாதான் அந்த நான் பேசுறது உங்களுக்கு விளங்காண்டு இன்னும் காணலாம். ஒரே ஆள் பேச தேவையில்ல, மாறி மாறி பேசுங்க எல்லாரும். ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க.
விரைவினை உணர்த்துவதற்கு பொருத்தமற்ற இரட்டை கிளவி. குடுகுடு, படபட, சலசல, விறுவிறு. சலசல ஓ, சலசல நீரோட்டத்தை குறிக்கும் என்ன? Right. ஓ சார் அடுத்தது பாருங்க, அருமந்த பிள்ளை என்பது என்ன? மறு மறு. இது சரியா வரணும் எப்படி வரும்? மறு இல்லாம வரணும் எப்படி வரும்? அருமருந்தனன் அரு மருந்து அன்ன பிள்ளை. அரு மருந்து அன்ன பிள்ளை என்றதுதான் அருமந்த பிள்ளை என்று சொல்றது. விளங்குச்சதா? இது மறு என்று சொல்லுவோம். அதாவது ஒரு சொல்லானது காலப்போக்குல அதுல முன்னோ பின்னோ கெட்டு அதனுடைய இயல்பு மாறி வாரதுதான் என்ன பிள்ளைகள்? மறு மறு என்று சொல்லுவோம். ரைட், ஓகே. உதாரணத்துக்கு திருகோணமலை என்றது திருமலை என்று மாறினது மாதிரி, யாழ்ப்பாணம் நகர் என்றது யாழ் நகர் என்று மாறினது மாதிரி. சரியா? கவ்வியது என்பதில் இடம்பெற்றுள்ள போலி என்ன? என்ன வரும்? முதற் போலியா, இடைப்போலியா, கடைப்போலியா? முதற் போலி. அதாவது முதலாவது எழுத்து மாறி வந்திருக்கிறது. சரியா? அதான் முதற் போலி. இதுல சந்தேகம் இருக்க யாருக்கும்? இடைப்போலிக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. வேஷம் என்றது வேடம் என்று வாரது என்ன? இடைப்போலி. கடைப்போலிக்கு உதாரணம் சொல்லுங்க. அறம் அரண் என்று வாரு ஆ? அறம் அரண் ஓ, என்று அறம் வாரு அரண் என்று வாரது என்ன? வேற என்ன சொல்லலாம்? நிலம் நிலன் ஓ, நிலம் நிலன் என்று வாரது என்ன? ஓகே. சார் ரைட், அடுத்த வினா பாருங்க பிள்ளையர். உறுதியானது என்ற கருத்தை தரும் மிக பொருத்தமான தொடர் என்ன? அழுத்தம் திருத்தம், அடிக்கடி, திட்டவட்டமாக, கிட்டத்தட்ட. இது வரும். உறுதியானது என்பதனை குறிப்பதற்கு பொருத்தமானது எது? ஓகே, பயப்படாம சொல்லுங்க. திட்டவட்டமாக. ஓகே, திட்டவட்டமாக. ரைட், ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ ஓ அந்த முதற்போலியில ஃபர்ஸ்ட் சென்னை கவ்வியதுன்னு ஓ அது இல்லாது எப்படி மாற அது ஒரிஜினல் வரும் என்ன? ஒத்த கொம்பு லானா வரும். ஓகே சார் ரைட். அப்ப 19 வரைக்கும் செய்யுங்க பிள்ளை.
அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கேக்குதா? வலைக்கம் அஸ்ஸலாம் சார். ஓகே. இமானி இமானி உங்களை பத்தி சொல்லுங்களேன். நீங்க எங்க இடம், எங்க உங்களோட ஸ்கூல் எதுன்னு சொல்லுங்க. இமானி தானே? ஓ சார், ம். சொல்லுங்களேன். என் பேர் வந்து இமான் இசதீன். ம். மதுரை இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான் படிக்கிறேன். மாத்தளை இன்டர்நேஷனல் ஸ்கூல். எங்க இருக்கு உங்களோட வீடு? எங்க இருக்கு? மாத்தளையா? சென்ட் ஓ நாகல். நாகோல்ல. ஓ நாகோல்லையா? ம் ம். ஓ ஓகே ஓகே. நாகோல்ல இடத்துல? சென்ட் தியேட்டர் முன்னுக்கு. ஆ ஆ சரி 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 சரி. சென்டர் தியேட்டர் முன்னுக்கு. அப்ப கியாசோ கிட்ட அப்படியா? ஓ ம். ஓகே. ரைட். ஆ இமானியிட யாரும் இதுக்கு முதல்ல படிச்சிருக்கா? ஓ யாரு? இல்மா இல்மா எந்த பேஜ்ல படிச்சு கொண்டிருக்காங்களா இப்ப இல்லையே? இல்ல, ஆ எங்க படிச்சாங்க? மாத்தளை இன்டர்நேஷனல். எனக்கிட்ட எங்க படிச்சாங்க? ஆன்லைன்லயா? ஓ ஆ ஓகே குட். இப்ப என்ன செய்யறாங்க? இலவல் செய்யறாங்களா? ஓ ம் குட் குட். ஆ ஃபாத்திமா ஷமீலா. நான் நினைக்கிறேன் ஷமீலாட மகன் அது அப்படியா? மகனா மகளா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்களேன், உங்களோட பேர் என்ன? ஐயாஸ் அஹமத். ஐயாஸ் அகமது. நீங்க தர்கா டவுன் அப்படியா? ஓ ம். தர்கா டவுன்ல உங்களோட இடம் எது? அதிகாரி கூட. அதிகாரி கூட. அந்த சென்ட்ரல் காலேஜ் தாண்டி போகணும் அப்படியா? ஓ ம். அடுத்து உங்கல்ல. ம் ஓ ம். ரைட் ரைட். உங்களோட யாரும் படிச்சிருக்கா என்கிட்ட? ஆயாஷ். ஓ யாரு? அம்மா. உம்மாவா? ஆ ஓ எங்க ஸ்கூல்ல வச்சு சென்ட்ரல் காலேஜ்ல வச்சு படிச்சாங்க அப்படியா? ஓ ஆ ரைட் ஓகே குட். அடுத்தது ஹாசிக். ஹாசிக் நீங்க எங்க? ஹாசிக் பேசுங்க. ஹாசிக் கேக்குதா? பேசணும் என்ன இப்ப? இந்த மொழின்னு சொல்றது 4 ஸ்கில்ஸ் தான். ஒன்று வந்து கேட்டல், அடுத்தது பேச்சு, அடுத்தது எழுத்து, வாசிப்பு. இப்ப நான் உங்களோட இந்த பேசுறதன் ஊடாக நீங்க எவ்வளவு பேசுறீங்க, எவ்வளவு உங்களுக்கு தமிழ் ஏழுமன்னு தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே ஹாசிக் என்னோட பேசுங்க. ஹாசிக் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஹாசிக். ரைட். முவாத் நிம்சான். நீங்க எங்க ஊரவங்க? முவாத் நிம்சான் சவுண்ட் வர்றது இல்லம்மா. அதிகாரி கூட. அதிகாரி கூட. தர்காட்டு எங்க படிக்கிறீங்க? தர்காட்டு தர்காட்டோன் எந்த ஸ்கூல்? அல்ஹம்ராவா? அலம்ரா அல்ஹம்ரா. ஓகே. அல்ஹம்ரா. அலம்ரா குட் குட். அலம்ரா யார் உங்களோட டீச்சர் யாரு? ம் நஸ்மினா டீச்சர். ம். உங்களோட யாரும் படிச்சிருக்கா என்கிட்ட? இல்ல, இல்லையா? அப்ப என்ன தெரியுமா இதுக்கு முத? தெரியா. தெரியாதா? ரைட் ஓகே. அடுத்தது எனக்கு சொல்லுங்களேன். இன்னும் யாரு?
முவாத் ஓகே, ஷமீலா ஓகே, சக்கீனத் சொல்லுங்க. நீங்க எங்க ஊர் எங்க சொல்லுங்க? தர்கட்டவுன் தர்கா டவுன். தர்கா டவுன்ல எங்க? லோட்டஸ் ரோட் லோட்டஸ் ரோட். லோட்டஸ் ரோட்ல இடத்துல தௌஹீத் பள்ளி கிட்ட தௌஹீத் பள்ளி உண்டு இல்லையே. லோட்டஸ் ரோட்ல ஜைரா ரோட்ல தான் இருக்கு. தௌஹீத் பள்ளி பின்னால பின்னாலயா? சரி, பின்னாலே இடத்துலன்னு சொல்லுங்க. அந்த ஒரு 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 ஆஹ், ஒரு வெட்டிங் ஹால் ஒன்று இருக்கு தானே, என்ன நீங்க பாம்பு ஹால்னு சொல்லுவீங்களா? அதுகிட்டயா? தௌஹீத் பள்ளி சைடால போற ரோட் ரைட் ரைட். உங்களோட யாரும் படிச்சிருக்கானே கிட்ட? ஓ யாரு? உம்மி சஹாமா இனியாசா? ஓ ஓகே ஓகே. சஹாமா இனியாஸ் நல்ல கெட்டிக்காரி படிக்கிற நேரம். ம், ரைட் ஓகே. அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் புள்ளையா சஹாமாட? ஓ ம். அப்ப ஷமீலாடைய ஃபர்ஸ்ட் புள்ள நீங்க தான் அயாஷ்? ஓ ஓகே ஓகே ரைட். நான் இன்றைக்கு உங்களோட ஸ்டார்ட் பண்ணினேன். பிறகு மத்தவங்க வந்து சேர்ந்து கொள்ளுவாங்க, பிரச்சனை இல்ல. ஆஹ் எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு நான் டைம் ஒன்று போட்டிருந்தேன். கிளாஸ் டைம் ஒன்று பாத்தீங்களா? எந்த டைம் வந்து உங்களுக்கு போட்டிருந்த டைம் பாத்தீங்களா பிள்ளையே? நான் சார் உங்களுக்கு மദ്രസை அதான் இண்டே நல்ல இப்ப நான் இண்டே சொல்றது நல்ல விலங்கு இல்ல. இன்றைக்கு நல்ல இன்றைக்கு ஃப்ரைடே நல்ல ஓகே. இந்த டைம் எல்லாருக்கும் ஓகே அப்படியா? ஃப்ரைடே 4 o'clock ஓகேயா? ஓ ஃப்ரைடே 4 o'clock 4 பேருக்கும் ஓகே அப்படித்தானே? 3:30 ஹஷ்டவா சார்? 3:30 ஓகே. 7 மாதிரிக்கும் கொஞ்சம் ஏர்லியா தொடங்கினா கொஞ்சம் டைம் கொஞ்சம் கிடைச்சுமே. 3:30. சரி, இன்ஷா அல்லாஹ் நான் பாக்குறேன். இந்த ஷெட்யூல பாக்குறேன்னு உங்களோட டைம்ல பார்த்துக்கொண்டு அதுக்கப்புறம் நான் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி போடுவாங்க டைம். நான் ஓகே அந்த ஷூர். ஃப்ரைடே 3:30 எல்லாருக்கும் ஓகே தானே? நான் அந்த ஒரு டைம் நான் வந்து கொடுக்குறேன். சரியா? இன்னைக்கு நைட்ல உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி போடுவாங்க. மற்ற டைம் எல்லாம் பார்த்துட்டு அடுத்தது இன்னொரு டைம். இன்னொரு டைம் எப்போ போடலாம்? சனி ஞாயிறு மார்னிங் சார். சாரி, சனி ஞாயிறு மார்னிங் அவர்ஸ் சனி ஞாயிறு மார்னிங். அப்ப அகதியாவெல்லாம் போக மாட்டீங்களா? சனி ஞாயிறு எனக்கு 6 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 9க்கு முடியுது. அப்ப 9க்கு போடலுமா அப்படியா? எங்களுக்கு சனிக்கிழமை கிளாஸ் கிளாஸ் இருக்கு. மார்னிங். மார்னிங் கிளாஸ் இருக்குது. இப்ப எனக்கு சனிக்கிழமை 7மான டைம் வந்து 9க்கு ஒரு டைம் இருக்கு. 9 to 10. உங்களுக்கு ஓகே இருந்தா ஆல்ரெடி சண்டேயும் 9 to 10 இருக்கு. சாட்டர்டே ஈவினிங் மദ്രസவா உங்களுக்கு இல்லையே? ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் பிஸியான ஒரு நாள். சண்டே ஈவினிங் ஓகேயா? 5 to 6. ஓகே 5 to 6 ஓகே. மദ്രസ இல்லையா உங்களுக்கு? இல்ல சாட்டர்டே சண்டே லீவ். சாட்டர்டே சண்டே மദ്രസ லீவா எல்லாருக்கும்? ஓ அப்ப ஃப்ரைடே வந்து 3:30 என்ன? 3:30ன்றது ஒரு இடப்பட்ட டைம் உண்டு. அது அப்படியே இப்ப 2 நாளும் ஒரே டைம் செட் ஆயினா உங்களுக்கு அந்த ஞாபகம் நிக்கிறது லேசி தானே பிள்ளைய? அப்படித்தானே? சண்டேயும் ஃப்ரைடேயும் ஏதோ ஒரே டைம்ல செட் பண்ணினா 2 நாளும் 5 to 6 நல்லம் இல்லையா? சார் எனக்கு வந்து மண்டேயும் வென்ஸ்டேயும் தேர்ஸ்டேயும் மதுரசை இருக்குது. இல்லம்மா, அதுதான் நாங்க அதை பத்தி பேசவே இல்லை. நாங்க பேசுறோம் ஃப்ரைடே அண்ட் சண்டே.
ஃப்ரைடே சண்டே பர ஃப்ரைடே அண்ட் இப்ப சண்டே சாட்டர்டே சண்டே போட்டுக்கலாம் சார் ஈவினிங் ஓமா ஃப்ரைடே ஈவினிங் மദ്രസ ஆயிருச்சு எத்தனை மணிக்கு 6க்கு 6க்கு தானே அப்போ ஃப்ரைடே அண்ட் சண்டே 4:30 to 5:30 ஓகேயா ஃப்ரைடே 4K வைங்க சார் ஃப்ரைடே 4 and அப்ப அப்ப அவங்களுக்கு ம் அவங்களுக்கு அப்ப சண்டே 1 hour டைம் மிச்சே கேப் உண்டு ரைட் ஃப்ரைடே 4 and சண்டே 4 சண்டே 5 சண்டே 5 இல்ல ஓகேயா சண்டே 4 ஓகே எங்களுக்கு ஓகே 4 சண்டே போத் டேஸ் 4 போடுங்க அப்ப அப்ப அதான் ஒரே டைம் இருந்தா தான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும் அதான் நான் பாக்குறேன் 4 மணிக்கு அப்ப இன்ஷால்லா போடலுமா ஓகே ஓகே 4 மணி நான் ஷெட்யூல் பண்ண பாக்குறேன் ஆ ஃப்ரைடே அண்ட் சண்டே 4 மணியா ஓகேயா ஆ இப்ப உங்களுக்கு இந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணினா பிள்ளைகள் எப்படி இருந்தா ஓயில் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நானும் இருந்து நீங்களும் இருந்து அதே டைம் தான் இருக்கு விளங்குதா ஏன்னா அந்த டைம் அதுக்கு பிறகு மாத்த இல்லாம போகும் எல்லாம் செட்டில் பண்ணி அப்படியே ஒரு 5 வருஷம் அப்படி அதே டைம் தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே ஓகே சார் ஓகே ரைட் யாரோ இப்ப அரூஸ் இன்னும் அரூஸ் ஆதம் இன்னும் என்னோட பேசல அரூஸ் ஆதம் நீங்க எந்த ஊர் மகன் அரூஸ் ஆதம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க வலைக்கும் சலாம் அரூஸ் ஆதம் எந்த ஊர் நீங்க தர்காட்டோன் எந்த இடம் யாரு அனஸ் நானோட அனஸ் நானோட தம்பி அனஸ் நானா ஒரு 2 இயர்ஸ் முதல்ல படிச்சாரு எனக்கு ஓகே ரைட் அவர்ட்ட தம்பி நீங்க அப்படியா லோட்டஸ் ரோட் அப்படியா ஓகே ஓகே யூசுப் அகமட் சொல்லுங்க உங்களோட இடம் எது தர்காட் தர்காட்டோன் எங்க மார்க்கெட் மார்க்கெட் ரோடா மார்க்கெட் ரோடு அவங்களோட யாரும் படிச்சிருக்காங்களா எனக்கு என்னம்மா இஷாமட் மகன் யார்ட இஷாமட் டீச்சர் ஷாமா டீச்சர் என்கிட்ட படிச்சாங்களா உங்களை யாரும் என்கிட்ட படிச்சாங்களா யூசுப் டீச்சர் ஃப்ரெண்ட் ஓகே ஓகே அப்ப இன்னைக்கு தர்காட்டோனும் மாத்துல ஆக்கள் மட்டும்தான் இருக்காங்களா மாத்துல ஒரு ஆள் மத்தெல்லாம் தர்காட்டோன் இன்ஷால்லா வந்து சேருவாங்க மத்தவங்க ரைட் அப்ப உங்களோட டைம் வந்து ஃப்ரைடே அண்ட் சண்டே 4 அப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஷால்லா கமிங் மண்டே கிரேட் 6 சாரி சண்டே கிரேட் 6 ஸ்டார்ட் ஆகும் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சரியா இந்த ஒர்க்கை நாங்க செஞ்சு பார்க்க போறோம் செஞ்சு எனக்கு ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப் பண்ணணும் அத உங்களோட எழுத்தை நான் பார்க்கணும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்கணும் எனக்கு உங்களோட யாருடைய ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ் சொல்லலுமா அருசாதம் உங்களோட எத்தனை மார்க்ஸ் மகன் இல்ல உங்களோட பேப்பரே திருத்தலைன்னா என்ன சரி சரி மறந்துட்டேனே அத ஓகே ரைட் எனக்கு இந்த ஒர்க் இந்த ஒரு 6 கேள்வி 7 கேள்வி நான் போட்டிருக்கிறேன் சரியா தமிழ் எழுத்துக்கள் தலைப்பு போட்டு இந்த 7 கேள்விக்கும் உங்களுக்கு விட எழுத இல்லமா பிள்ளைங்க ட்ரை பண்றீங்களா அவர் எழுதி பாக்குறீங்களா ஓகேயா ஓகே ஸ்கிரீன்ல இருக்குதானே 7 கேள்வி இருக்குதானே பிள்ளைங்க ஓகே ரைட் கேள்வி எழுதி எனக்கு விடைய கொஞ்சம் எழுதி அதுக்கு பிறகு நான் கேட்கிறாள் நீங்க சொல்லுங்க அதுக்கு பிறகு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் பிறகு அதுக்கு பிறகு பார்ப்பேன் சரியா இப்ப இந்த கேள்வி எழுதிட்டு விடையில் எழுதுங்களே பார்ப்போம் ஓகேயா சரியா பாத்திமா இல்மா உங்களோட பேசினேனா நான் இல்லையே இல்மா நீங்க எந்த ஊர் மகள் நான் இல்மா இல்ல இமானி இமானி ரைட் பேரை மாத்திருக்காங்க சரி ஓகே ஓகே ரைட் எழுதுங்க 7 கேள்வியும் எழுதிட்டு எழுதி நீங்க செஞ்சு முடிச்சோடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் ஓகேயா கையை உயர்த்தணும் ஓகே சொல்லணும் நீங்க
ஓகே. உண்டு. ஸ்பீடு மீச்சரும் நீட்டு மீச்சரும் ஸ்பீடு. ரைட், இப்ப யாரோ ஜாயின் பண்ணீங்க. இந்த 7 கேள்வியும் எழுதி விடை எழுதுங்க பிள்ளைகள். அதுக்கு பிறகு நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் இத. ஓகே. ஹாசிக், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாசிக், மைக் ஆன் பண்ணி பேசுங்க ஹாசிக். ஹாசிக் பேசுறீங்களா?
அதுக்கு இந்த ஒர்க் செய்யுங்க. சரியா? இந்த தமிழ் எழுத்துக்கள் தொடர்பான ஒர்க் கொடுத்திருக்கிறேன், அதை செய்யுங்க. ஆதம், எத்தனை கேள்வி முடிச்சிட்டீங்க? அருஸ், எத்தனை கேள்வி முடிச்சிட்டீங்க? ஆறாம் கேள்வி. குட் குட். அயாஷ்? 5. ம். ஹாசிக்? ஹாசிக் இப்பதான் ஜாயின் பண்ணார் போல இருக்கு. சக்கீனத்? 5. ஹாசிக் எத்தனை? 5. குட். வேற இல்மா? இல்மா இல்ல, இமானி. 5. 5. யூசுப்? யூசுப் சொல்லுங்க, எத்தனை? 6. ஓகே ஓகே.
சக்கீனத் எழுதி முடிச்சா? ஓ ஆ ரைட். ஓகே. ആരുടെ വേൾഡേം വിട തെരിയാ മാത്തിരയ്യണ്ട എന്തെന്ന് തെരിയാ நான் சொல்லி தரேன்னா ஓகேயா? ரைட். எழுதி முடிச்சாக்கள் கைய உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியுமா? கையை உயர்த்த தெரியுமா? உங்களோட ஜூம்ல கீழே பாருங்க ஒரு இது ஒன்று இருக்கும். அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா வரும், இமோஜி எல்லாம் வரும். அதுல நீங்க கையை உயர்த்துறதுக்கு ஏழுமான்னு பாருங்க. குட் குட். யூசுப் எழுதி முடிஞ்சு. ஓகே. எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹக்கம் பேசுங்களே. ஹக்கம் பேச மாட்டாங்களா? ஹக்கம். ரைட். அரோஸ் எழுதிட்டீங்களா? ஹாசிக் எழுதிட்டீங்களா? இமானி எழுதியாச்சா? முவாத் எழுதியாச்சா? சார் ஆரம்பையிலும் சரியா ரைட். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு சொல்லவா? இப்ப குறில் எழுத்துக்கள் என்றா என்ன பிள்ளைகள்? சொல்லுங்க. இங்க பாத்தீங்களா? குறில் எழுத்துக்கள் அதாவது தமிழ்ல இருக்கின்ற உயிரெழுத்துக்கள்ல குறைந்த ஓசையுடைய எழுத்துக்களை நாங்க குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். பாருங்க. அ, இ, உ, ஏ, ஓ. குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்ப? 5 5. என்ன? 5 குறில் எழுத்துக்கள் இருக்கு. நீங்க எழுதினது சரியா? இது சரியா எழுதிருக்கிறீங்களா? பாருங்க. சரியா எழுதிருக்கிறீங்களா? ரைட். சரியா எழுதிருந்தா ரெட் பென் எடுத்து ரைட் போடுங்க. ஓகேயா? சரியா? ஏதாவது பிழையா எழுதிருந்தீங்கன்னா அதை திருத்திக் கொள்ளுங்க. சரிதானே? இந்த குறில் எழுத்து யாரும் தெரியாம இருக்கீங்களா? இதுக்கு முத குறில் எழுத்து என்றால் என்னன்னு தெரியாம இருக்கீங்களா? யூசுப், சக்கீனத்துல சரியா குறில் எழுத்து? யூசுப்ல இது சரியா? அரோஸ்ல சரியா? அயாஷ் ஓகேயா? ஹாசிக், இமானி சரியா? குட் குட். அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்க. நெடில் எழுத்துக்களை தருக. நெடில் எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் இருக்கு. அதாவது நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, உ, ஐ, ஔ. இப்ப நீங்க மாத்திரை என்ற என்னன்னு கேட்டீங்க தானே யாரோ? இந்த குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களுக்கு நாங்க ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம். நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களுக்கு நாங்க 2 மாத்திரைன்னு சொல்லுவோம். இந்த மாத்திரைன்னு சொன்னா என்னன்னா எழுத்தை உச்சரிக்கின்ற கால அளவு. ஓகேயா? நான் விளங்குது, பேசுறது விளங்குதா? எழுத்தை உச்சரிக்கின்ற கால அளவு. நாங்க என்ற நேரம், அப்ப நாங்க ஒருக்கா கண்ணை பொத்தி திறக்கின்ற நேரத்தை அதை கொடுக்கிறோம். சரியா? என்ற நேரம் நாங்க என்ன செய்யறோம்? ஒரு தடவை கண்ணை பொத்தி திறக்கின்ற நேரம் தான் ஒரு மாத்திரை. ஆகவே இந்த அ, இ, ஓ, ஏ எல்லாமே ஒரு மாத்திரை அளவு. ஒரு தடவை கண்ணை பொத்தி திறக்கிற நேரம் தான் இதுக்கு கொடுக்கிறோம். ஓகே விளைஞ்சப்ப விளைஞ்சுதா? மெசேஜ் போட வேணாம், பேசுங்க என்னோட. சரியா பிள்ளைகள்? ரைட். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? ஆஹ் இந்த இதுல அனுப்பியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சரி. ஏழுமா பிறகு வாட்ஸ்அப் ஓகே சார் பார்க்கணும், உங்களோட எழுத்தெல்லாம் பார்க்கணும். இப்ப உங்களுக்கு மாத்திரை என்ற ஒரு மாத்திரை என்ற என்னன்னு விளங்கிச்சுதா? ஆசிக்கு விளங்கிச்ச ஒரு மாத்திரை என்ற என்னண்டு? பிள்ளைகள் முவாத், சக்கீனத், யூசுப் ஒரு மாத்திரை என்ற என்னன்னு விளங்கிச்சா? ஒரு ஒரு தடவை கண்ணை பொத்தி திறக்கின்ற நேரத்துக்கு கொடுக்கிற அளவுதான் ஒரு மாத்திரை. சரியா? ஆகவே இந்த குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை கொண்ட எழுத்துக்கள். அப்ப 2 தடவை கண்ணை பொத்தி திறக்கின்ற அளவுக்கு எடுக்கிற மாத்திரை சொல்லுவோம். இப்ப விளைஞ்சுதான் உங்களுக்கு? ஓகேயா? ஓகே ரைட். மூணாவது கேள்வி பாருங்க. குறில் எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை?
குறில் எழுத்துக்கள் அஞ்சு ஐந்து. ஐந்து. பன் ரைட். 5 நெடில் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? 7 7. நெடில் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? 7. ஓகேயா? சரியா? ஓகே சார் ரைட். சரி என்ன சரி போட்டுக்கொள்ளுங்க அதுக்கும். 5 7. இப்ப சொல்லுங்க உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு எல்லாம்? 12 12. ரைட். இந்த 12 எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. 12 என்று எழுதணும். 12 என்று எழுதக்கூட 12 என்று எழுதணும். ஓகேயா? சரியா? இமானி சரியா மகள்? யூசுப் ஓகேயா? ரைட். 12 என்று எழுதணும். ரைட். அடுத்தது பாருங்க, இப்ப குறில் எழுத்துக்கள மாத்திரை எவ்வளவு சொன்னாங்க? ஒரு மாத்திரை. இப்ப அந்த 7 6ஆம் 7ஆம் கேள்வி செய்யாதாக்கள் சரியா? இப்ப பாருங்க, குறில் எழுத்துக்கள மாத்திரை எவ்வளவு சொல்லுங்க. ஒன்று ஒரு மாத்திரை. மாத்திரை நெடில் எழுத்துற மாத்திரை என்ன? 2 2 மாத்திரை. இப்ப விளங்கிச்சுதா உங்களுக்கு? சரியா? ரைட். ஓகே தானே? இப்ப அடுத்த ஒர்க்குக்கு போமா நாங்க. ரைட். இப்ப மெய்யெழுத்துக்கள் தொடர்பா பார்க்க போறோம். மெய்யெழுத்துக்கள் எல்லாம் எத்தனை இருக்கு சொல்லுங்க. யாரும் சொல்லல. மெய்யெழுத்துக்கள் எல்லாம் எத்தனை 18 இருக்கு? 18. ஓகே, 18 எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்களை தருக. வல்லின எழுத்துக்கள் எப்படி நீங்க பாடமாக்கி வச்சிருக்கீங்க? ஓகே, இப்படி ஒரு பாட்டு பாடமாக்கி வச்சிருக்கீங்களா? கசட தபர வல்லினம் கஞ்சன நமன மெல்லினம் யரள வளல இடையினம் நாங்கள் எல்லாம் ஓரினம். அப்படி ஒரு பாட்டு பாடமாக்கி வச்சீங்களா? இல்லையா? இல்லையா? இன்னும் ஓகே. சக்கீனத் பாடுவீங்க தானே? சொல்லுங்களேன், அதை பாடுங்களே. கசட தபர வல்லினம் கஞ்சன நமன மெல்லினம் யரள வளல இடையினம் நாங்கள் எல்லாம் ஓரினம். சக்கீனத் சொல்லுங்க. கசட தப்பர வல்லினம் ஞங்கன நமன மெல்லினம் மெல்லினம் யரள வளல இடையினம் நாங்கள் எல்லாம் ஒரினம். ஓரினம். ஓகேயா? ரைட். அயாஸ் சொல்லுங்க பாப்பா. அயாஸ் அயாஸ் சொல்லுங்களேன். கசட தபர வல்லினம். இது இந்த நீங்க பாடமாக்கி வச்சீங்கன்னா இது எப்பவும் உங்களுக்கு தமிழ் படிக்கிற எல்லா நேரமும் தேவைப்படும். சொல்லுங்க அயாஸ். இல்மா சொல்லுங்க. சாரி, இமானி. இமானி மானிய காணல. வேற யாரும் சொல்ல போறீங்க அத? கசட தபர வல்லினம் கஞ்சன நமன மெல்லினம் யரள வளல இடியினம். ஓகேயா? ரைட். பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வல்லின எழுத்துக்களை வை நாங்க சொல்லிட்டோம். கசட தபர அப்படித்தானே? கசட தபர தானே வல்லின எழுத்துக்கள். அப்படியே. ரைட். மெல்லின எழுத்துக்களை வை சொல்லுங்க. கஞ்சன நமன. இடையின எழுத்துக்களை வை. யரள வளல. ரைட். ஓகே. மெய்யெழுத்துக்களின் மாத்திரை அளவு யாது? 6 மெய்யெழுத்துக்கு அரை. அரை மாத்திரை. அரை அரை மாத்திரை. ஓகேயா? அரை மாத்திரை. ரைட். மெய்யெழுத்துக்களின் கூட்டுத்தொகை எத்தனை? 18 18. ஓகே, ரைட். அப்ப இதை எழுதி கொள்றீங்களா? எல்லாம் இதுல தந்திருக்கிறாங்க உங்களுக்கு. எழுதி கொள்றீங்களா? கேள்வியும் இருக்கு, வட்டியும் இருக்கு. சரியா? எழுதலுமா? ரைட். மெய்யெழுத்துக்கள் தலைப்பு போட்டுட்டு எழுதுங்க. மெய்யெழுத்துக்கள் தலைப்பு போட்டு எழுதுங்க. எழுதி முடிஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.